போறோம். ஆண்டவருக்கு முன்பதாக ஒருமனப்பட்டு அல்லேலூயா. ஒருத்தவங்க யாரு ஜெபம் பண்றாங்களோ மத்தவங்க ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா அப்படின்னு அந்த ஜெபத்துக்கு நம்ம இப்போ புரணி பேசும்போது கூட இருந்து ஆமா 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 சொல்லிட்டே இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமா 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 ஆமான்னு புரணி பேசும்போது அப்போ அந்த எரியிற நெருப்புல கொஞ்சம் ஏன் எண்ணெயை ஊத்துறன்னு கேட்பாங்கல்ல. அவனே ஏற்கனவே அவன் மேல கோபமா இருக்கான், நீ இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்து கூட்டி ஏற்றி விடுறேன்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப அதுக்கு ஆமாம் போட்டு இல்ல அதுக்கு தூபம் போடுறாங்கல்ல, பிரேயருக்கு தூபம் போடணும் அல்லேலூயா. அப்போ ஒருத்தர் அவர் அக்கினி எரியும் பொழுது அதுல நம்ம கூட சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது ஆமேன்னு சொல்லும் பொழுது நம்ம கொஞ்சம் கூட அந்த அக்னியில எண்ணெய் ஊத்துற மாதிரி இல்ல. அப்போ நம்ம எல்லாரும் ஒருமனப்பட்டு இந்த ஒருத்தர் ஜெபம் பண்றாங்கன்னு சொல்லிட்டு மற்றவங்க மௌனமா இல்லாம ஆண்டவர் அந்த நேரத்துல நோக்கி நம்மளும் பார்த்து அவங்க சொல்ற பிரேயர்ல நல்ல வார்த்தைகள் வரும் பொழுது ஆமேன்னு சொல்லுங்க, வல்லமையான வார்த்தைகள் வரும்பொழுது அல்லேலூயா